या देवी सर्वभूतेषु श्रद्धारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. வணக்கம். இந்த நவராத்திரி எங்க வீட்டு கொலுவோட தலைப்பு சக்தி. சக்தி என்ற பேர் ஏன் வச்சிருக்கோம்னா எங்க டீம் பெண்களின் சக்தியை வர்ணிக்கிறது. பெண்கள் படைப்பின் ஆற்றல், அறிவின் ஆழம், அன்பின் வடிவம், அப்புறம் கற்பின் சக்தி கொண்டவர்கள். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும், நாங்க மோஸ்ட்லி பெண் பொம்மைகளை தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். முதல்ல 7 படி கொலுவை பார்ப்போம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு படியில நாங்க வைத்தீஸ்வரன் கோவில் பாலாம்பிகை, நாகப்பட்டினம் நீலாயதாட்சி, மதுரை மீனாட்சி, திருக்கருக்காவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை, அப்புறம் திருவேற்காடு கருமாரி அம்மனை வச்சிருக்கோம். வைத்தீஸ்வரன் கோவில் பாலாம்பிகை வயசு 5, குழந்தை வடிவம். நாகப்பட்டினம் நீலாயதாட்சி வயசு 18, பருவநிலை. மதுரை மீனாட்சி வயசு 23, திருமண கோலம். திருக்கருக்காவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை வயசு 30, கர்ப்பை காக்கும் அம்மன். திருவேற்காடு கருமாரியம்மன் வயசு 40, தாயின் ரூபம். இன்னொரு படியிலையும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. நாங்க பஞ்சபூத சிவஸ்தலங்களோட தெய்வ துணைவிகளை வச்சிருக்கோம். மண் காஞ்சி காமாட்சி, நீர் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, நெருப்பு திருவண்ணாமலை உண்ணாமலை அம்மன், வாயு காளஹஸ்தி ஞான பிரசன்னாம்பிகா, ஆகாயம் சிதம்பரம் சிவகாமி அம்மன். கடைசியில பாத்தீங்கன்னா விதவிதமான பெண்களையும் காமிச்சிருக்கோம். ஹைலைட்டா நம்ம பொன்னியின் செல்வனோட 2 ஸ்ட்ராங் உமனையும் காமிச்சிருக்கோம். குந்தவை சிறந்த நிர்வாகி, நந்தினி சிறந்த மாயாளி. தேஹம் சாரதா விசாரதா ஞானதா வரதா வந்தேஹம் சாரதா விசாரதா ஞானதா. நாங்களும் இந்த நவராத்திரியில் சிங்கேரி சாரதாம்பாளை மெயின் டைட்டியா வச்சிருக்கோம். இந்த குழுவில் ஒரு சிறப்பான சங்கமம் இருக்கிறது. அதுதான் திரிவேணி சங்கமம். துர்கா துணிவு, உறுதி, போராட்டத்தின் வீரம். லக்ஷ்மி செல்வம், சம்பிருதி, வாழ்க்கையின் நிறைவு. சரஸ்வதி அறிவு, கல்வி, ஞான ஒளி. இதுதான் திரிவேணி சங்கமம். கல்வி, செல்வம் மற்றும் வீரம். கல்வியா செல்வமா வீரமா? ஒரு பெண் சரஸ்வதியின் அருள் கொண்டால், அறிவு பெற்றால், அறிவில் ஒரு ஞானசாலினி ஆனாள். அவள்தான் மைத்ரேயி. ஒரு பெண் லக்ஷ்மியின் அனுகிரகம் கொண்டால், செல்வத்தால் ஒரு மகாராணி ஆனாள். அவள்தான் மகாபாரதத்தின் சத்தியவதி. ஒரு பெண் துர்க்கையின் வீரம் கொண்டால், துணிவு பெற்றால், துணிவினால் ஒரு வீரராணியானாள். அவள்தான் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். செல்வமும் வீரமும் ஞானமும் இருந்தால் சமுதாயம் மலரும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாங்க 5 வீர பெண்களை டெபிக்ட் பண்ணியிருக்கோம். திரௌபதி தர்மம் வெல்லும் என்று காட்டின ஒரு நீதி பெண். சீதா பொறுமையின் சிகரம். ನೀರಜಾಕ್ಷಿ ಅಲಿಗೆ ವೇಳ ನುಡಿವಿಲ್ಲು ಮುಡಿವನ್ ಸಗಲಡ. சாவித்ரி அறிவால் எமனையும் வென்ற ஒரு பெண்மணி. கண்ணகி அநியாயத்தை எதிர்த்த ஒரு வீரக்குரல்.
தமயந்தி உள்ளறிவின் சக்தியால் ஸ்வயம்பரத்தில் தன் உண்மையான காதலன் நலாவை கண்டவள். నెలరాజుని ఇలరాణిని కలిపింది కదా సిరివెన్నెలా. இதை தவிர காஷ்மீரிலிருந்து தமிழ்நாடு வரை, குஜராத்திலிருந்து வெஸ்ட் பெங்கால் வரை எங்களால முடிஞ்ச அளவு ஸ்டேட்ஸோட ட்ரெடிஷ்னல் அட்டையரை உமனுக்கு டெக்கரேட் பண்ணி காமிச்சிருக்கோம். प्रसन्नवदना सौभाग्यदां भाग्यदां भाग्याभ्याम् अभयप्रदां मणिगणैः नानाविधैर्भूषिता. There is a goddess in every woman. ஒவ்வொரு பெண்ணிலும் ஒரு தேவி இருக்கிறாள். எம்.எஸ். சுபலட்சுமினா பக்தி, மதர் தெரேசானா கருணை, அதே மாதிரி சரஸ்வதினா வித்யா, துர்கானா தைரியம், கௌரினா தவம், லக்ஷ்மினா சுபம். இப்படி எல்லா சக்தி ரூபங்களோட அழகை அவங்க குணத்துல நம்ம பார்க்குறோம். உங்க குணம்தான் உங்களோட கையெழுத்து, அதுதான் உங்களோட உண்மையான அழகு. அழகை அப்படி பார்த்தால் பெண்களுக்குள்ள ஒரு கடல் அளவு அழகு இருக்குன்னு புரியும். இதை வெளிப்படுத்துவது தான் எங்களோட இந்த வருட கொலுவோட தீம். ஹாப்பி நவராத்திரி.